போனா மேலாக எடுத்தா ஒரு டேஸ்ட், கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்தா ஒரு டேஸ்ட். ரசம் தெரிஞ்சுக்கோ என்னென்ன இருக்குன்னு. அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே, ஒன்னு பேசப்படாதாடா. சண்டே வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு, பாவக்காய் புளிக்குழம்பு, இல்லனா எலுமிச்சம்பழ சாதம், இல்லனா தேங்காயை வந்து அரைச்சு போட்டு சாதம். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? தேங்காவை எங்க அரைச்சு ஊத்துன பரம்பரை நம்ம பரம்பரை. பரம்பரையே போச்சு சார். வாய் முடி சும்மா இருக்கியா? சரி இப்படி எடுத்து குடிக்கிறா நீ. வேணாம். பெரிய காது குத்து ஃபங்க்ஷன் வந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சோம் சார். இலைய மூடணுன்னே வேகமா குடு குடு குடுன்னு எந்திரிச்சோம். டேய் டீசன்ட்டா போ, கத்தாத அண்ணன் கத்தறனா டேய். நிமிஷத்துக்கு அப்புறம் மண்டபத்துக்குள்ள எல்லாம் ஒரே பரபரப்பான பேச்சு. ராதா மாப்பிள வாந்தி எடுக்கிறாரு, ராதா மாப்பிள வாந்தி எடுக்கிறாரு. சரியோ தப்போ, சந்தோஷனால நீ வாந்தி எடுக்கலாம், உன்னால அவ வாந்தி எடுக்கலாமா? கல்யாணம் ஆன 3 மாசத்துல மாப்பிள வாந்தி எடுக்கிறாருன்னு நிலைமை யோசிச்சு பாருங்க சார். என் 2 பொண்ணு இருக்காங்க சார். கண்டிப்பா சைவ மாப்பிள்ளை